எங்கள் தெரியும் நாட்டில் இப்பொழுது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக இவ்வளவு நீண்ட வரிசைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளியே செல்லும் போது பார்க்கின்றோம். நான் வத்தல பகுதியிலிருந்து கொட்டாஞ்சேனை வரை பயணிக்கின்றேன். கொட்டாஞ்சேனை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் பொரல்ல, பத்திரமுள்ள, ராஜகிரிய, அதே போல தெமட்டகொட இப்படியான பகுதிகளுக்கு நான் அடிக்கடி சென்று வருவதால் இங்கு இன்றைய நாளிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக நீண்ட வரிசைகளை காணக்கூடியதாக இருந்தது. சிஸ்டம் கியூஆர் முறைமை அமுல்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எரிபொருள் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னமும் இந்த வரிசை குறையாமல் இருக்கின்றது. அது ஏன் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. காரணம், ஒரு சிறிய அளவில் தான் வாகனங்களுக்கு எரிபொருள் கோட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டாவின் அடிப்படையிலே இந்த வாரம் நாங்கள் எப்படியாவது இந்த கோட்டாவினை பெற்றுவிட வேண்டும் என்ற இடத்திலே அதிகமானோர் சென்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இந்த கியூஆர் முறைமையை பயன்படுத்தி தங்களுக்கான அந்த வாரத்திற்கான கோட்டாவை முழுமையாக எரிபொருளை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதற்கு முயற்சியில் தான் அனைவரும் சென்று வரிசைகள் இருக்கும்போது இந்த வரிசைகள் நீண்ட வரிசைகளாக காணப்படுகின்றது. அதே போல அன்றாட தொழிலில் ஈடுபடுபவர்கள், அதாவது இந்த அயரோடும் முச்சக்கர வண்டி சாரதிகள், அவர்களுக்கெல்லாம் அன்றைய தினம் அவர்கள் தொடர்ந்து அயர் ஓட வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு மேலதிகமான எரிபொருள் தேவை. ஆனால் அது அவர்களுக்கு இப்பொழுது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற எரிபொருள் அளவு போதாது என்று தான் இந்த அயரோடுகின்ற முச்சக்கர வண்டி சாரதிகள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நினைக்கின்ற அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும். மீண்டும் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு வார காலத்திற்கான கோட்டா இந்த சிஸ்டம் மீண்டும் இந்த சனிக்கிழமை மாற்றங்களுக்கு உள்ளாகுமா இல்லையா என்பது குறித்து நாங்கள் அவதானித்து பார்க்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் மீண்டும் புதிய முறையில், அதாவது இதே அளவு புதிய கியூஆர் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திற்கு தான் அந்த கியூஆர் சிஸ்டம் செயல்படும். அதற்கு பின்னர் நீங்கள் அதை புதிதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதற்கிடையில் பல பிரச்சனைகள், புதிய வாகனங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணாமல் இருக்கின்ற புதிய வாகனங்கள் அதில் உள்ளீடு செய்ய முடியாமல் இருந்தது. ஒரு வாகனத்தை இன்னொருவருக்கு விற்றால் அவருக்கு அந்த வாகன இலக்கத்தகடின் அடிப்படையில் செசி நம்பர் அடிப்படையில் தொலைபேசி இலக்கங்கள் பிரச்சனையில் இருந்தது. அதன் காரணமாகவும் பதிவு செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அது சம்பந்தமாகவும் இலங்கை பெட்ரோலிய திணைக்களம் மற்றும் அதை சார்ந்த இணைய அமைப்பினர் அதற்கு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு சரி செய்து வருவதாகத்தான் ஒரு தகவலும் இருந்தது.